மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக சமூக செயல்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிளா இணைந்திருக்கிறார். பேசலாம். அப்பட்டமா பல விஷயங்களை போய் பேசுறாங்க. ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, ஒவ்வொருத்தட்டையும் 1/2 மணி நேரம் மூக்க சிந்தினாரு, அழுதாரு அப்படின்னு நீங்க சொல்றதை எப்படி நாங்க நம்ப முடியும்? எவ்வளவு நாள் இதையே நினைச்சுக்கிட்டு இதையே வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட சிம்பத்தி தேட முயற்சி பண்ணுவோம். நாங்க ஊன்னு சொன்னா ஜென்சி எங்க பின்னால வந்து நிக்கும்னு பேசுறீங்கல்ல, இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியது தானே. ஏங்க உள்ள பதுங்கி இருந்தீங்க? வேன்ல இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏன் அவ்வளவு தயக்கம்? நீதிமன்றத்துல பேசுனீங்களா, ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டு இவர் சொல்றாரு இல்லையா, நங்கு 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 நங்குன்னு அந்த மாதிரி குட்டுவாங்க. அப்போ உன்னுடைய ரசிகர்களை முட்டாளா வச்சுக்கணும் அப்படிங்கறது உன்னுடைய அஜெண்டாவா இருக்கு. தற்கொலைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. கரூர் சம்பவத்துல ஒரு பெண்ணுடைய காணொலி வைரலா இல்லையா, அசிங்கமா தொட்டாங்க, படாத இடத்துல எல்லாம் தொட்டாங்க, ரத்தம் கட்டி போச்சுங்கிற அளவுக்கு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல ஒரு கண்டனமாவது நீங்க தெரிவிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? 10 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும், அத்த போய் நீ கேள்வி கேட்டியாமே கம்னு கடை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறதுல அந்த அம்மா. உங்க வீட்டு பெண்கள்னா அப்படிதான் பேசுவீங்களா நீங்க? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டம் ஒரு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதுல பேசியிருந்தாங்க, கட்சியோட நிர்வாகிகளும் பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அதுல பேசப்பட்டது. ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது எல்லாமே திமுக சார்ந்ததாக தான் இருந்தது. சோ இவங்க அந்த சர்க்கிள்குள்ள மட்டும்தான் இருப்பாங்களா? இவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்க இன்னும் அதை கரண்ட் வரல. ஐ திங்க் அந்த கரூர் சம்பவத்தை வச்சு மேக்சிமம் எவ்வளோ மைலேஜ் எவ்வளோ சிம்பத்தி மக்கள் கிட்ட இருந்து பெறலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அங்க பேசுற எல்லாருடைய பேச்சிலையும் நமக்கு தெரிய வந்தது. சரி பாருங்க, கிட்டத்தட்ட இன்சிடென்ட் நடந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. 40 நாளா தலைவர் வெளியிலேயே வரல. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய முதல் சிறப்பு பொதுக்குழு கூட்டம். அப்போ அடுத்தது என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க? இதற்கிடையில் அதிமுக சார்பில இருந்து இவங்களை கூட்டணி அழைச்சாங்க, பாஜக சார்பில இருந்து இவங்க கூட்டணி அழைச்சாங்க. ஸோ இதெல்லாம் சார்ந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? இது இல்லாம அடுத்த கட்ட அரசியல் என்ன அவங்க பண்ண போறாங்க? இதெல்லாம் தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இன்னமும் அந்த குண்டு சட்டிலேயே குதிரையை ஒட்டிக்கிட்டு அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இன்னமும் அந்த கரூர் விஷயத்தையே சம்பவத்தையே பேசிக்கிட்டு இருந்தா இது பார்க்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு சிம்பத்தி அப்படிங்கறத தாண்டி ஒரு எரிச்சலை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கறதா எனக்கு தோணுது. சரி, நிறைய விஷயங்கள் வேலையில பேசுறாங்க, அப்பட்டமா பல விஷயங்களை போய் பேசுறாங்க. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு, எஸ்ஐடியை ஏன் நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது. திமுக வக்கீல்கள் பதில் சொல்ல முடியாம திணறி போயிட்டாங்க அப்படின்னு. எஸ்ஐடி அமைச்சது உயர் நீதிமன்றம், அரசாங்கம் அமைக்கல எஸ்ஐடியை. அப்ப நீங்க வெளிப்படையா இதை பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை இந்த சம்பவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு இது நல்லாவே தெரியும். உடனே உங்களுடைய பொய் சமூக வலைதளங்கள்ல வெளிப்பட்டு போச்சு. அதே மாதிரி சொல்றாரு, லட்சக்கணக்குல காசை கொடுக்குறீங்க நீங்க வக்கீலுக்குன்னு. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கான ஆஜரான வக்கீல்கள் எல்லாம் என்ன பப்ளிக் டிஃபெண்டர்ஸ் ஆஜரானாங்க? இல்லையே. ஒரு ஹியரிங்க்கு 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி போன்ற வக்கீல்களை தானே நீங்க கூட்டிட்டு வரீங்க கோர்ட்டுக்கு. நீங்க எதுக்கு அவ்வளவு லட்சமா நீங்க செலவு பண்றீங்க? உங்க பக்கத்துல நியாயம் இருக்குன்னா தைரியமா வர வேண்டியது தானே கோர்ட்டுக்கு. அப்புறம் 2 பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேயே 2 பேர்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கி சிபிஐ விசாரணை வேணும்னு போய் மறைமுகமா நீங்க நேரடியா கேட்க முடியாதுங்கிறதுக்காக அவங்கள வச்சு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல மனு ஃபைல் பண்றீங்கல்ல. அப்ப அவங்களுக்கு ஆஜரான வக்கீல்களுக்கு எல்லாம் யாரு ஃபீஸ் கொடுத்தா? அவ்வளவு தூரம் பொருளாதார வலிமை அவங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம்ல, இயல்பாவே கேட்கலாம்ல. ஆதவர்ஜுனா பேசும்பொழுதும் அப்படிதான் கொஞ்சம் கூட ஒரு 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 குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவது இதற்கு எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த 41 பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு ஒரு அஞ்சலியாவது செலுத்தி இருக்கலாம் இல்லையா? ஒரு 2 நிமிஷம் மௌனமாவது அனுசரிச்சிருக்கலாம்ல. எதுவுமே இல்லையே. கேட்டா நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க தலைவர் 9 மணி நேரம் கண்ணீர் சிந்தினாரு, கால் எல்லாம் விழுந்தாரு, இதை நாங்க நம்பணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க.
ஆனா வெளிப்படையாக அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஃபீல் பண்ணி அழுததை நீங்க நாடகம் அப்படின்னு சொல்றீங்க. அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அதுக்கு 2 நாள் முன்னாலதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கல்விக்கு போகக்கூடிய குழந்தைங்களை மேடையில ஏற்றி அழகு பார்த்து கொண்டாடுறாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி பேசுறாங்க. அது நடந்து முடிஞ்சோடனே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. கண்ணுக்கு முன்னால ஒரு 8 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை எல்லாம் இறந்து கிடக்கும் பொழுது யாரா இருந்தாலும் கண்ணீர் வரத்தான் நம்ம செய்யும். அப்ப நடிப்பு, அதை நடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மோசமான மனநிலை. அப்ப அதை நீங்க வந்து நடிப்புன்னு சொல்றீங்க. ஆனா விதின் க்ளோஸ்ட் டோர்ஸ் உங்க தலைவர் வந்து ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, ஒவ்வொருத்தட்டையும் 1/2 மணி நேரம் மூக்க சிந்தினாரு, அழுதாரு அப்படின்னு நீங்க சொல்றதை எப்படி நாங்க நம்ப முடியும்? அப்ப இதை வந்து நாங்க வச்சு அரசியல் ஆதாயம் தேட விரும்பல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல முழுக்க முழுக்க இதை பத்தி பேசிதானே நீங்க ஆதாயம் தேட முயற்சி பண்றீங்க. அப்போ உங்களுடைய நிலைப்பாடை வந்து எவ்வளவு மோசமா இருக்கு. கடந்து வாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ வழக்கு வந்து சிபிஐ விசாரணையில இருக்கு. நீங்க தான் வந்து என்ன பண்றீங்க, கோர்ட்டுக்கு போனா நீங்க என்ன பேசுறீங்க, இது ஒரு விபத்து அப்படின்னு பேசுறீங்க. ஆனா பொதுமக்கள் மத்தியில வந்து இது வந்து ஒரு சதி திட்டம் அப்படின்னு பேசுறீங்க. உங்களுடைய நிலைப்பாடுலயே உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல. திரும்பவும் நேத்து ஒரு பொதுக்குழு கூட்டி அதையத்தான் நீங்க பேசுறீங்க. வழக்கு தான் சிபிஐ கிட்ட போயிடுச்சுல, உங்க தலைவர் தானே நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு. அப்போ பொறுமையா காத்திருக்க வேண்டியதானே, என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம்ல. கடந்து மற்ற கட்சிகள்லாம் இதை கடந்து வந்துட்டாங்கல்ல, திரும்பவும் அதே புண்ணு போட்டு நீங்க தானே சொரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதனால யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? சும்மா நீங்க வந்து இதை வச்சே நீங்க வந்து ஒரு சிம்பத்தி தேடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஒரு சுத்தமா ஒரு பேசிக் ஒரு மனித மாண்பு கூட இல்லாத ஒரு கூட்டமா இருக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள்ல வெளிப்படுது. அப்போ அது உங்களுக்கே தான் பின்னடைவுல, நாளடைவுல உங்களுக்கே தான் அது ஒரு பின்னடைவு, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வெரி அன்பார்ச்சுனேட். அதெல்லாம் கடந்து இன்னைக்கு பேச வேண்டிய அரசியல் எவ்வளவு இருக்கு. 6 மாசம் இருக்கு தேர்தலுக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அதெல்லாம் என்னைக்கு பேச போறீங்க? எவ்வளவு நாள் இதையே நினைச்சுக்கிட்டு இதையே வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட சிம்பத்தி தேட முயற்சி பண்ணுவீங்க? இல்ல, இப்போ வந்து கரூர் சம்பவம் நடந்து அடுத்து ஒரு 30 நாளாவே, 1 மாத காலமாவே அந்த கட்சியினர் எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. இந்த சமயத்துல வந்து நிறைய விமர்சனங்கள் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு பதில் அளிக்கிறதுக்காக தான் மீண்டும் அந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசினதா சொல்லப்படுது. இல்ல, எங்க அமைதியா இருந்தாங்க? உங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு இல்லாத பொல்லாத பொய்கள் எல்லாம் நீங்க சமூக வலைதளங்களை பரப்பிட்டு தானே இருந்தீங்க. அதற்கு நியாயமாக அரசாங்க தரப்புல இருந்து அதிகாரிகள் வந்து பதில் சொல்லி பிரஸ் மீட் நடத்தினா உடனே எங்க மேல காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்கன்னு சொல்றீங்க. வெளிப்படையா ஆதாரங்கள் இருக்கு, வீடியோ ஃபுட்டேஜ் போய் சொல்லாது இல்லைங்க. யார் இப்ப இங்க வந்து கட்டுக்கதைகளை யார் ஏற்படுத்துறா நீங்க சொல்லுங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க உண்மையிலேயே நேத்து அவ்வளவு தூரமா வீராவசனம் பேசுறீங்க, சவால்லாம் விடுறாருல ஆதவர்ஜுனா. ஏன் சார் 20 நாள் ஓடி போனீங்க? ஏன் சார் 20 நாள் தலைமுறைவா இருந்தீங்க? ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்து கோர்ட்டுக்கு வர வரைக்கும் புஷி ஆனந்த், நிர்மல்குமார்லாம் எங்க போனாங்க? ஏங்க நீங்க எதுக்குங்க பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப் பார்க்க போறேன்ட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஏங்க நீங்க வெளிநாட்டுக்கு வந்தீங்க? உங்க தலைவர் எங்க 40 நாள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாரு? உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க எல்லாமே வந்து மனசாட்சிப்படி உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னா நீங்க வெளியில வந்தது இருக்கலாமே. சரி, அரசாங்கம் தான் தவறான செய்திகள் உங்களை பத்தி பரப்புதுன்னா இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியது தானே. நேத்து பேசுறாருல, நாங்க ஊன்னு சொன்னா ஜென்சி எங்க பின்னால வந்து நிக்கும்னு பேசுறீங்கல்ல, இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியது தானே. ஏங்க உள்ள பதுங்கி இருந்தீங்க? இப்ப கூட 41 பேரை எதுக்கு மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்றீங்க? உங்க கட்சிக்காரங்களே உங்களை கழுவி ஊத்துறாங்க சோசியல் மீடியால. இதெல்லாம் ஒரு அரசியலா? இதெல்லாம் ஒரு மனுஷத்தன்மையா அப்படின்னு உங்க கட்சிக்காரங்க விமர்சனம் பண்றாங்க. எதிர்கட்சிகளை விடுங்க, உங்க கட்சியை சேர்ந்தவர்களே வந்து விமர்சனம் பண்றாங்கல்ல. அப்ப எவ்வளோ ஒரு எதிர்கட்சி மேல ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைக்கிறது, அரசியல் ரீதியாக அவங்களை எதிர்கொள்றது அப்படிங்கிறது வேற. ஆனா இங்க எனக்கு என்னமோ இவங்க எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா திமுக மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவருக்கும் ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் ஏதோ இருக்கு, அது என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதை வந்து இவங்க அரசியல் நினைச்சிட்டு இன்னைக்கு களத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப அபத்தமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. இவங்க வந்து களத்துல பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி பொதுமக்கள் கிட்டயோ பொது வெளியில பேசும்போதோ இது வந்து சதி கோட்பாடு, திமுக, ஸ்டாலின், செந்தில் பாலாஜி இவங்க செய்த சதி அப்படின்னு சொல்றாங்க. அதே இது வந்து சட்ட ரீதியா அவங்க அணுகும் போது இது மாதிரியான வார்த்தைகளை அவங்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து யாரை முட்டாளாக்க பாக்குறாங்க? சட்டத்தையா இல்லைன்னா பொதுமக்களையா? பொதுமக்களை தான் முட்டாளாக்க பாக்குறாங்க. சட்டத்துல இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சீங்கன்னா அவன் ஆதாரம் கேட்பான், இதற்கான எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பான். இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ், உன் வேன்ல இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? அதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சு அது சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்றீங்க? என்ன தயக்கம் உங்களுக்கு? கொடுக்க வேண்டியதானே?
மடியில பயம் இல்ல, கனம் இல்லைன்னா வழியில எதுக்கு உங்களுக்கு பயம்? கொடுக்க வேண்டியதானே. அப்ப இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் நீ போய் நீதிமன்றத்துல பேசுனீங்களா, ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டு இவர் சொல்றாரு இல்லையா, நங்கு 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 நங்குன்னு அந்த மாதிரி குட்டுவாங்க. அந்த குட்டை நீங்க வாங்கணும். ஆனா பொதுமக்கள் கிட்ட இதெல்லாம் சொல்லி ஒரு சிம்பத்தி தேடி ஈஸியா ஏமாத்திடலாம். பொதுமக்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பொதுமக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது. விஜயை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா. நேத்து கூட பாருங்க, ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம ஐசியூல இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்க என் தலைவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆகி எல்லாரும் அந்த அம்மாவை வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. இது எந்த மாதிரியான மனநிலை ஏங்க? இதை விட மோசமான மனநிலைங்க. கரூர்ல அவ்வளவு குழந்தைங்க இறந்து போன போது ஒருத்தன் பதிவு போடலையா, புள்ள போனா இன்னொரு புள்ளைய பெத்துக்கலாம், தலைவரை இப்ப பார்க்க முடியலன்னா எப்ப பார்க்க முடியும்னு போடல. அப்ப அப்படிப்பட்ட மனநிலையில தான் அங்க இருக்கிறவே இருக்கா. இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்க. ஒரு டிவி டாக் ஷோல வந்து ஒரு தம்பதியினர் சொல்றாங்க, அவரை பார்த்தேன், அவர் எங்க வீட்டுக்கு முதல்ல வந்தோடனே பார்த்தேன், காஃபி கொடுத்தேன், கையில விஜயோட போட்டோவை பச்சை குத்தி இருந்தாரு, நானும் விஜய் ரசிகர், நீங்களும் விஜய் ரசிகர், வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் தாங்க அந்த கூட்டத்துக்கு இருக்கு. என்ன பண்ண முடியும்? இவங்களை திட்டுறதுக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா இவங்களை பார்த்தா ஆக்சுவலா இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்கு மனசுதான் கஷ்டப்படுதே தவிர அந்த அக்கறையில தான் நம்ம திட்டுறோம். இவங்களுக்கு அப்படியாவது கொஞ்சம் அறிவு வருதா அப்படின்னு பாக்கலாங்கிறதுக்காக தான் திட்டுறோமே தவிர மற்றபடி அவங்க மேல தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ நமக்கு கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இவங்க நம்ப வைக்கணும். அப்படிப்பட்ட கூட்டத்தை நம்ம வசம் வச்சுக்கணும்னா என்ன பொய் சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு எந்த பொய் வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் மக்களை ஏமாத்தலாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனை பின்பற்றக்கூடிய கூட்டத்துடைய ஐக்கியூ கோஷன்ட் அவ்வளவுதான், அவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு தெரியும். அதனாலதான் அந்த கூட்டத்தை நெறிமுறைப்படுத்துறதுக்கும் அவங்க எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. நேத்து பாருங்க, சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலையும் ஒருத்தன் குழந்தைய தூக்கிட்டு அந்த விஜய் வண்டி பின்னால ஓடுறாங்க. அவன் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, அவ்வளவு குடும்பங்கள் வந்து அவஸ்தைப்படுது. உனக்காவது கொஞ்சமாவது அறிவு வேணும்ல, ஏண்டா பின்னால ஓடி வரீங்க? நேத்து சிறப்பு பொதுக்குழுல நீ நியாயமா நீ என்ன பேசியிருக்கணும்? சரியோ தவறோ இந்த மாதிரி ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மரணங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நாமளும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இனி வரும் கூட்டத்திலாவது நாம இனிமேல் இருந்து கிரௌட் கண்ட்ரோலர் வந்து நம்ம ஒழுங்கா பண்ணணும். தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மரத்துல ஏறுறது இதெல்லாம் தவிர்க்கணும். உரிய நேரத்துக்கு வந்து கூட்டத்துக்கு வந்தா போதும். காலை காத்தாலேருந்தே வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்ல குறைஞ்சபட்சம் பொது வெளியில என்ன மன்னிச்சிடுங்க, தவறு நடந்துருச்சு, இன்டென்ஷனலா நடக்கல, இது நான் வேணும்ட்டே பண்ணல, ஆனா என்ன மீறி இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு, அதுக்கு நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் மனசுல நீங்க ஒரு உயர்ந்த மனிதனா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரவே இல்லையே. இன்னமும் அந்த கூட்டம் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கு. அவர் கூட்டத்துல இருந்து வெளியில வரதுக்கு பின்னால ஒருத்தன் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான்னா, அப்போ உன்னுடைய ரசிகர்களை முட்டாளா வச்சுக்கணும் அப்படிங்கறது உன்னுடைய அஜெண்டாவா இருக்கு. ஏன்னா அவன் முட்டாளா இருக்கிற வரைக்கும் தான் அவனை நீ ஏமாத்த முடியும். அவன் திருந்திட்டான், அவன் தெளிவாயிட்டானா அவனை நீ ஏமாத்த முடியாது அப்படிங்கிறது தானே. ஆனா நீங்க வந்து இரங்கல் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னீங்க. இரங்கல் தீர்மானம் வந்து முதல் தீர்மானமா அவங்க நிறைவேற்றிருந்தாங்கல்ல. எங்க தீர்மானம் ஒரு பேப்பர்ல போட்டது எத்தனை பேர் இங்க படிக்க போறாங்க? நீங்க தானே சொல்றீங்க 234 தொகுதியும் விஜய் தானே வேட்பாளர் அப்படின்னு சொல்றீங்க. இந்த 6.5 கோடி மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் 234 தொகுதியில நீங்க தானே இங்க பேசுறீங்க. எத்தனை பேருங்க அந்த தீர்மானத்தை படிச்சிருப்பாங்க? ஆனா விஜய் ஒரு 10 செகண்ட் வீடியோ பேசினா அது எவ்வளவு வைரல் ஆகுது, எத்தனை பேர் பாக்குறாங்க? அவருக்கு அந்த கரிஸ்மா இருக்கு, அவருக்கு அந்த சோசியல் மீடியால அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல. மத்ததுக்கெல்லாம் உப்புச்சப்பு இல்லாததுக்கெல்லாம் வெட்டி சவால்லாம் விட்டு வீடியோ போட தெரியுதுல்ல. 3 நாள் தூங்கி முழிச்சிட்டு எந்திரிச்சு யோசிச்சு என்ன பேசலாம்னு நினைச்சு ஒரு வீடியோ போட தெரிஞ்சது இல்ல. ஏன் இதுக்கு ஒரு 2 வரி பேச முடியாது அவங்களால? 2 வரி பேசினா அது மக்கள் கிட்ட போய் சேரும்ல. உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய எழுத்துக்களை விட உங்களுடைய அந்த 2 வரி, நீங்க பேசக்கூடிய வரி எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பண்ணிருக்கலாமே. யூ ஆர் மிஸ்ஸிங் an opportunity. இதை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல அரசியல் தலைவர், அறிவார்ந்த அரசியல் தலைவர், அரசியல் பண்ண தெரிஞ்ச தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய யுவத்துல இதெல்லாம் வந்து ஈஸியா ரொம்ப மேலோட்டமா இல்ல தெரியுது. நீங்க எவ்வளவு பெரிய நடிகர், நீங்க எவ்வளவு நடிப்பீங்க அப்படின்னு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி நடத்துறதான்னா அந்த இது சொல்லுவாங்கல்ல, காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படிம்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து மத்தவங்க ஜெனியூனா கண்ணீர் விட்டா கூட அது உங்களுக்கு நாடகமாக தெரியுது, நடிப்பாக தெரியுது. ஏன்னா உங்ககிட்ட உண்மை இல்லை, நீங்க நடிக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து மத்தவங்களுடைய ஜெனியூனான இமோஷன்ஸ் கூட உங்களுக்கு நடிப்பா தெரியும்.
அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பை பத்தி அவங்க பேசுறாங்க. அதே சமயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தரக்கூடிய அந்த 1000 ரூபாய் அதை வந்து தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த இலவசங்கள் மூலமா நாட்டை சீரழிக்கிறதா பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு முன்னணி பத்திரிகையில வந்து நம்மளால ஒரு செய்தியை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கடந்த 3 வருஷமா அதிகமாயிருக்கு. அவங்க எப்படி போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஓட்டுக்காக கொடுக்கப்படக்கூடிய காசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை இதை வந்து அவங்க எந்த மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ண முயல்றாங்க, என்ன சொல்ல வராங்க? அந்த ஆர்டிக்கிள் நானும் படிச்சேன். அந்த ஆர்டிக்கிள் இஸ் a very very biased ஆர்டிக்கிள். ஒரு செய்தியை மக்களுடைய மைண்ட்ல வந்து பிளான் பண்ணக்கூடிய ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கிளா இருந்தது. அதை பத்தி டீட்டெயிலாக நான் என்னோட சேனல்லையும் ஒரு வீடியோ போட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் வந்து இப்போ அதிகமாயிடுச்சு. இன்ஃபேக்ட் நாட்டுடைய பொருளாதாரத்தை மோடி பேசினார் இல்லையா ஒரு மேடையில, ரேவடி அப்படின்னு, இந்த ரேவடி கல்ச்சர் அப்படின்னு, இது போன்ற இலவசங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தை மிகவும் பாதிக்கும் அப்படின்னு பேசினார். கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் அந்த ஆர்டிக்கிள் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால 2 ஸ்டேட்ல மட்டும்தான் இந்த மாதிரி இலவசங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது 12 ஸ்டேட்ஸா மாறிடுச்சு. நாட்டுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில 0.5% இந்த மாதிரி டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்துறாங்க. ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ் எல்லாமே ஆப்போசிஷன் ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே என்னன்னா, அப்போசிஷன் ரூல் பண்ற ஸ்டேட்ஸை விட இது போன்ற இலவசங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் அதிகமா இருக்கு. இப்ப மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஒரு பிளாக்ஷிப் ஸ்கீம். முதல்ல இந்திய அளவில் வந்து தமிழ்நாட்டுல வந்து இதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு திமுக அரசு சார்பில் அதை நிறைய பேசுறாங்க. ரொம்ப ஃபேஸ்ட் மேனர்ல அதை கொடுத்தாங்க. முதல்ல கொடுத்தோன்னே ஏன் எல்லா பொம்பளைங்களுக்கும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்கும் தானே நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க, ஆனா இப்ப ஏன் வந்து குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வந்தது, தேவையான பெண்கள் யாரு, இந்த 1000 ரூபாங்கிறது எந்த பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், யாருக்கு உண்மையிலேயே அத்தியாவசியமான தேவை இருக்கு, முதல்ல அந்த பெண்களை நாங்க கண்டறிஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். இதற்கப்புறம் தொடர்ந்து ஸ்லோவா we will try to include other segments also into this. அதை அவங்க படிப்படியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட சமீபத்துல நிறைய பேர் இந்த முகாம்கள் வச்சு அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே ஸ்கீமை பாஜக அவங்களுடைய ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவங்க வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க, எலெக்ஷனுக்கு முன்னால அவசரமா. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னால இந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்தி எல்லா பெண்களுக்கும் 1500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசு கஜானால இந்த பணத்தை எடுத்து சகட்டு மேனிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்திகள் வருது, இதுல பெரும்பாலான பெனிஃபிஷரிஸ் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ், நிறைய ஆண்கள் வந்து பெண்கள் மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து காசு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள், அப்படிங்கிற முறைகேடுகள்லாம் வெளியில வந்தோடனே என்ன பண்ணாங்க, இது வந்து அரசுக்கு ஒரு பெரிய பொருட்செலவை ஏற்படுத்துது, இது பிராக்டிகலி பாசிபிள் இல்ல, 1500 ரூபாய் கொடுக்குற இடத்துல வெறும் 500 ரூபாய் தான் கொடுப்போம் அப்படின்னு குறைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த 500 ரூபாய் கூட மற்ற ஸ்கீம்ஸ்ல 1000 ரூபாய் வாங்குற பெண்களுக்கு இந்த 500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு இப்ப படிப்படியா குறைச்சிட்டு இப்ப அந்த ஸ்கீம் வந்து அங்க நடைமுறையில இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதே மாதிரிதான் மத்திய பிரதேசையும் அவசரமா இதை நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னொரு விஷயம், அஸ்ஸாம்ல அந்த மாதிரி இதே ஸ்கீமை அஸ்ஸாம், அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலம், அங்கேயும் தேர்தலுக்கு முன்னால நடைமுறைப்படுத்திட்டு அடுத்த பட்ஜெட்ல அதுக்காக ஒதுக்க வேண்டிய தொகையை வந்து கிட்டத்தட்ட 31% வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பீகார்ல இப்போ பீகார் தேர்தலுக்கு முன்னால 65 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அவசரமா வந்து மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்பொழுது டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுக்கு என்ன சாக்கு சொல்றாங்கன்னா, இல்ல இதை நாங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எலெக்ஷனுக்கு முன்னாலேயே நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்றாங்க. இதைத்தான் வந்து நாம என்ன சொல்றோம்னா, என்ன நோக்கத்தோடய ஒரு அரசு பண்ணுது அப்படின்னு. இப்ப எக்கானமிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பொருளாதாரர்கள் நிபுணர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேஷ், அதற்கு முன்னால ஆர்பிஐ சொல்றதை சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் இந்த ஆர்டிக்கல்ல கோட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஸ்டேட்ஸை வார்ன் பண்ணுது, இந்த மாதிரி கேஷ் டிரான்ஸ்ஃபர் நீங்க பண்றதுனாலையும் சப்சிடிஸ் நீங்க கொடுக்கறதுனாலையும், அதாவது இலவசங்கள் நீங்க கொடுக்கறதுனாலையும் கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுனாலையும், குறிப்பாக விவசாயிகளுடைய கடனை நீங்க தள்ளுபடி பண்றதுனாலையும் மாநிலத்துடைய வருவாய்க்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுது, ரெவென்யூ இதுல இருக்க வேண்டிய மாநிலங்கள் வந்து ரெவென்யூ டெபிசிட்ல போறாங்க அப்படின்னு சில மாநிலங்களுடைய தரவுகளோட ஆர்பிஐ வார்ன் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொகையை கம்பேர் பண்ணும்போது நீங்க கார்பரேட்டுகளுக்கு தூக்கி கொடுக்குறீங்கல்ல, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடனை தூக்கி கொடுக்குறீங்கல்ல,
அந்த கடன்கள் வந்து திரும்பி வராத போது அதை வாராக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆஃப் பண்ணிடுறீங்கல்ல, அதுல எத்தனை பர்சன்டேஜ இந்த வங்கிகள் ரிகவர் பண்ணியிருக்கிறாங்க? ரொம்ப சொல்பம். அப்போ கார்பரேட்டுகளுக்கு வராதுன்னு தெரிஞ்சே நீங்க லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல பணத்தை தூக்கி கொடுக்குறீங்க. எந்த பணத்தை தூக்கி கொடுக்குறீங்க? கஷ்டப்பட்டு நாம சம்பாதிச்சு நாம கட்டக்கூடிய வரி பணத்தை தான் நீங்க தூக்கி அந்த கார்பரேட்டுகளுக்கு கொடுக்குறீங்க. அவன் என்ன பண்றான்? அதை வாங்கி அவன் வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணிட்டு இங்க கம்பெனி நீட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை சீர்குலைக்கலையா? இங்க கொடுக்குற 1000 ரூபாய் உங்க கண்ணை உறுத்துது. இந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வாங்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான பணத்தை நோக்கி இந்த இலவசங்களை எதிர்த்து பேசக்கூடிய பாஜகவோ இல்ல தாவேகாவோ கேள்வி கேட்காதா? 1000 ரூபாய் வாங்கக்கூடிய அந்த பெண்களுக்கு தாங்க தெரியும் அந்த 1000 ரூபாய் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு. நிறைய பெண்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த ஸ்கீம்னால பெனிஃபிட் ஆன பெண்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 1000 ரூபாய் வாங்கினவனுக்கு தான் அதோடைய கஷ்டம் என்ன, அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். வாங்காத நீங்க சும்மா இந்த சோசியல் மீடியா அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸை படிச்சுக்கிட்டு தற்கொலைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு இலவசம் சொல்லி அதை ஏளனம் பண்ண தெரியுது. மகளிருக்கு இலவச பயணத்தை நீங்க ஏளனம் பண்றீங்க. உங்க தலைவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு தடவையும் பிரைவேட் ஜெட்ல டிராவல் பண்றாரு. பிரைவேட் ஜெட்ல டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கில் அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பஸ்ல டிராவல் பண்றாரு, ஒரு சொகுசு பஸ், அதுக்கு எவ்வளவு கோடி நீங்க செலவழிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா நீங்க? ஆனா உங்களுக்கு பெண்களுக்கு இலவசமா பேருந்து விட்டா அது உங்க கண்ணை உறுத்துது. அப்ப யாருக்கான அரசியலை நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏழை எளிய மக்களுடைய வலி வேதனை என்னங்கிறத அவங்களோட நீங்க பயணம் பண்ணீங்கன்னா தாங்க புரியும். நீங்க பனையூர் வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டேங்கிறீங்களே. சோசியல் மீடியாவில் மட்டும் உட்கார்ந்து அரசியல் பண்ற உங்களுக்கு ஏழை எளிய மக்களுடைய வலி வேதனை அன்றாடம் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி என்னங்க தெரியும்? தெரியாததுனாலதான் இதை ஏளனமா பேசுறீங்க. ஆனா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது போன்ற ஸ்கீம்ஸ அரசாங்கம் கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டான டார்கெட் பாப்புலேஷன், அதாவது உண்மையிலேயே பெனிஃபிஷியரிஸ் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்கள டார்கெட் பண்ணி இதை நடைமுறைப்படுத்தினா இது அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ரோக்ரஸை ஏற்படுத்துது. ஏன்னா ஏழை எளிய மக்கள் கிட்ட கேஷ் புழங்குது. இன்னைக்கு எக்கானமி வந்து ஸ்லோ டவுன் ஆனதுக்கு காரணம் என்ன? ஏழை எளிய மக்கள் கையில காசே புழங்க மாட்டேங்குதுல்ல. இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டியை வந்து 4 அடுக்கா இருக்க ஜிஎஸ்டியை ஏன் 2 அடுக்கா குறைச்சாங்க? ஏழை எளிய மக்கள் கையில காசு புழங்கணும். அவன் காசு கையில இருந்தாதான் அவன் செலவழிப்பான். அவன் செலவழிச்சாதான் அவன் எக்கானமில இன்க்ளூட் ஆவான். அப்பதான் அது ஒரு ஹோல்சம் இன்க்ளூசிவ் எக்கானமியா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் வேற வழியே இல்லாம 8 வருஷமா வரிங்கிற பேர்ல நம்மளுடைய இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் உறிஞ்ச இந்த பாஜக அரசு இனிமேல் வேற வழியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதானே இந்த டிசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே ஒரு திட்டத்தை பிளான் பண்ணி அதை கரெக்டா நீங்க நடைமுறைப்படுத்தி அது போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அதனால பெனிஃபிட் இருக்கும். இதை நான் சொல்லல, எக்கானமிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி சர்வே மூலமா தரவுகளோட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேஷ் டிரான்ஸ்பர் கொடுக்கும் பொழுது அந்த ஏழை எளிய பெண்கள் கையில வந்து காசு புழங்கறதுனால பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து பெட்டர் நியூட்ரிஷன் கிடைக்குது. நிறைய பேர் இதைத்தானே வந்து அந்த வாங்கக்கூடிய பெண்களும் சொல்றாங்க. மாச கடைசியானா பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏங்க ஒரு கேஸ் இன்னைக்கு 1000 ரூபாய் விக்குதுங்க. ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு அவனுக்கு அது பயன்படுது இல்ல, அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு பயன்படுது இல்ல. ஒரு நாள் கறி சோறு போடுறேன் என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டன் 1 கிலோ 1000 ரூபாய் விக்குதுங்க. அப்ப இந்த ஒரு நாள் சாப்பிடக்கூடிய அந்த கறி சோறுடைய டேஸ்ட் வந்து அது இல்லாதவனுக்கு தானுங்க தெரியும். தினம் உட்காந்து ஸ்டைல் சாப்பாடு சாப்பிட்றவனுக்கு அதோட அருமை தெரியாது. ஒரு நாள் இலவச பேருந்தை வந்து பயன்படுத்துறவங்களுக்கு தான் அதோடைய அருமை என்னன்னு தெரியும். ஏன்னா மாசம் 888 ரூபாய் அவங்களால சேவ் பண்ண முடியுது. ஒரு குழந்தை சொல்றாங்க ஒரு இதுல, எனக்கு இலவச பஸ் பயணம் இருக்கிறதுனால எங்க அம்மா எனக்கு தினம் கொடுக்கக்கூடிய அந்த 20 ரூபாயை நான் சேமிச்சு மத்தியானம் ஒருவேளை கஞ்சி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு தான் அந்த 20 ரூபாயோட மதிப்பு தெரியும். கார்மே ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியாது. இதுல என்ன தெரியுது? தாவேகா போன்ற கட்சிகள், பாஜக போன்ற ஒரு மேட்டிமை மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அன்றாடம் உழைக்கும் மக்கள் கிட்ட இருந்து எத்தனை அளவுக்கு டிஸ்கனெக்டடா இருக்கிறாங்கன்னு. இல்ல அவங்களோட பெண்களோட பாதுகாப்பு வந்து எதுக்குள்ள போய் இருக்கு? இந்த பொருளாதார ரீதியான பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறாங்க, சட்ட ரீதியான பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப எதுதான் அவங்க வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க? இன்னைக்கு நடந்த ஒரு செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. உடனே இவங்க இந்த தாவேகா தற்குறிகள்லாம் வந்து குதிப்பாங்க. ஆனா உன்னா இந்த அம்மா மணிப்பூரை பத்தி பேசும், ஆனா உன்னா இந்த அம்மா யூபியை பத்தி பேசும் அப்படின்பாங்க. இன்னைக்கு நான் மணிப்பூர் யூபி எல்லாம் விட்டுருங்க,
மெக்சிகோல நடந்த விஷயத்த சொல்றேன். மெக்சிகோடைய ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் கிளாடியா ஷேன்பாம் அவங்களுடைய பேர், ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் மெக்சிகோ. நேத்து அவங்க தெருவுல பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அவங்க ரெகுலரா போறாங்க, இந்த மாதிரி ரோட் ஷோஸ் போறாங்க, பொதுமக்களை சந்திக்கிறாங்க, அவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்டு அறியிறாங்க. நாட்டுடைய அதிபர்மா மக்கள் சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் காவல்துறையை அவங்களுடைய பாதுகாப்பு ஆளுங்கள்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல குடிச்சிட்டு ஒரு பையன் அவங்க பின்னால போய் அவங்கள தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டு அவங்களை கிஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அந்த அம்மா நேத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க பேசுறாங்க. கிளாடியா அவங்க சொல்றாங்க, இதை நான் ரியலைஸ் பண்ணல, டக்குன்னு ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல இது நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கும்பொழுதுதான் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான முறையில அவன் நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப அந்த நபர் மீது நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா அதற்கான காரணத்தையும் அவங்க சொல்றாங்க. நான் ஏன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன்னா, என்னை பார்த்து மெக்சிகோல இருக்கக்கூடிய பெண்களும் இந்த மாதிரி எந்த ஆண் அவங்க கிட்ட தவறா நடந்திருக்காலும் வெளியில தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் இதுல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அவங்க சொல்லல இது எதிர்கட்சி செஞ்ச சதி, எதிர்கட்சி ஆள் அமிச்சு என்னைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு அவங்க சப்பக்கட்டு கட்டல. அவங்க ஓன் பண்ணிக்கிறாங்க, பெண்களுடைய பாதுகாப்பு மோசமாக இருக்கு, அப்போ இதை மாத்தணும்னு நினைச்சா அது பெண்களாக நினைச்சாதான் மாத்த முடியும், ஆனால் தைரியமா வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அதுக்கு நானே ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மெக்சிகோல மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பல நாடுகள்ல நடக்குது. பிரான்ஸ்ல இதே மாதிரி 80% பெண்கள் தினம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது இது மாதிரி பாலியல் தொல்லைக்கு உண்டாடாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான்ல இதுக்கு சிக்கான் அப்படின்னு பேரே வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போற 10ல் ஒரு பெண் இது போன்ற பாலியல் தொல்லைகளுக்கு தினம் ஆளாறாங்கன்னு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில 15 நிமிஷத்துக்கு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாள். இது இட் இஸ் அ குளோபல் இஷ்யூ. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இங்க மேலோட்டமா நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது இட்ஸ் அ குளோபல் இஷ்யூ, இட்ஸ் அ குளோபல் ஃபெயிலியர். இன்னைக்கு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பெண்ணுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை ரோட்ல வரும்பொழுது. அப்ப சாதாரண பெண்கள், ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்க, காலேஜுக்கு போகக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு எந்த நாட்டிலையுமே? நான் கேட்கிறேன். இங்க ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறது ஒரு ஏதோ சேரிட்டி கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம். நீங்க யாருக்கும் எந்த சேரிட்டியும் கொடுக்கல. ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய அடிப்படை உரிமை, இட் இஸ் தேர் ஃபண்டமெண்டல் ரைட். அப்ப அதை என்ஷூர் பண்றதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே நிலைப்பாடுல வேலை பண்ணணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க? எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலமா இருந்தா நாங்க அரசியல் பண்ணுவோம், விமர்சனம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். ஆனா எங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்னா நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு அப்படியே வேற ஏதாவது பக்கம் திரும்பி போயிருவோம் அப்படிங்கிற கதை தானே இருக்கு. இப்ப நேத்து இந்த சம்பவம் நடந்தோம்னா கனிமொழி ஒரு ட்வீட் போட்டாங்களா இல்லையா? ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டாரா இல்லையா? இதே மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்தா இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் யாராவது கண்டனம் பண்ணி ட்வீட் போடுறாங்களா? இல்ல விஜய் தான் போடுறாரா? கேட்டா மட்டும் உங்களுக்கு கோபமும் ரோஷமும் பொத்துக்கிட்டு வருது இல்ல. மணிப்பூரை பத்தி பேசுறீங்க, மல்யுத்த வீராங்கனைகளை பத்தி பேசுறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இன்னைக்கு கிளாடியா பண்ணிருக்கிறாங்கல்ல, இந்த விஷயத்த பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் யாராவது பண்றாங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் பண்றாருல, சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல 3 மாசத்துல தண்டனை வாங்கி கொடுக்கலையா? பண்ணார் இல்லையா? இத மோடி பண்ணிருக்கிறாரா? உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல 6 மாசமா போராட்டம் நடத்துனாங்கம்மா ஜந்தர் மந்தர் வாசல்ல. செங்கோலை தூக்கிட்டு நீதியை நிலைநாட்டுறேன் அப்படின்னு போறாருல ஒருத்தர். அந்த பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர் மேல ஏதாவது குறைஞ்சபட்ச கட்சியில இருந்தாவது நீங்க நிக்கிறீங்களா? நான் இழுத்துட்டு போற மாதிரி அந்த பெண்கள் அங்க இருந்து இழுத்துட்டு போல. நீங்க பில்கிஸ் பானு வழக்குல இவர்கள் எல்லாம் சன்ஸ்காரிகள், இவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. வெக்கமே இல்லாம 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணல. நீங்க ரிலீஸ் பண்ணவங்களுக்கு மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து மரியாதை பண்ணல. நீங்க நேத்து அசாராம் பாப்பு அப்படின்னு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு ஃப்ராடு சாமியார், கொலை கற்பழிப்பு கொள்ளை வழக்குல அந்த ஆள் உள்ள இருக்கிறார். அவருக்கு 6 மாசம் பரோல் கொடுத்திருக்காங்களாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஏன் சரி இதுல இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாதா? இவர் இவரை அவ்வளவு பெரிய அப்பாட்டகரா யோகிய சிகாமணி அவர் வெளியில தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பாரா? இந்த ராம் ரஹீம்ன்ற ஒரு போலீஸ் சாமியார் ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் நடக்கும் போதும் பரோல்ல வெளியில பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. அப்போ வாட் கைண்ட் ஆஃப் a message are you giving to society?
இதெல்லாம் பார்க்கக்கூடிய பெண்களோட மனசுல என்ன நினைப்பாங்க? ஒரு சின்ன குழந்தைய கோவிலுக்குள்ள வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ண குற்றவாளிகளுக்கு வெக்கமான ரோஷம் இல்லாம தேசிய கொடியை எடுத்துட்டு நீங்க ஊர்வலம் போறீங்க. அப்ப என்ன வாட் ஆர் யூ கன்வேயிங் டு தி சொசைட்டி? பெண்களுக்கு என்ன தோணும்? இங்க இருக்கிறவன் என்ன தப்பு பண்ணாலும் இந்த அரசாங்கங்கள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணும், அதனால வெளியில வந்து நம்ம சொன்னாலும் நமக்கு எந்த நியாயமும் கிடைக்க போறது இல்ல அப்படின்ட்டு நடந்த சோகத்தை முழுங்கிட்டு தானே வாழ்க்கையை கடந்து போகக்கூடிய நிலைமையில தானே பாதி பேர் இருக்கிறாங்க. அதையும் மீறி வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, நீ ஏன் ராத்திரி 11 மணிக்கு அங்க போன, நீ ஏன் 6 மணிக்கு பப்புக்கு போற, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போடுற, நீ ஏன் அப்படி நடக்கிற அப்படின்னு கேட்டு விக்டிம் ஷேம் பண்ணி பிளேம் பண்ணி அவங்க வாயை அடைக்க முயற்சி பண்றீங்க. இது எல்லாமே திமுகவினர் பண்ணதா? யாரு பண்ணாலும் தப்புங்கிற நான், யாரு பண்ணாலுமே தப்பு. பேசுறவங்க அக்கறை. பொதுமக்களும் இந்த கேள்வியை கேட்கறாங்க. இப்ப இந்த கோயம்புத்தூர் விஷயத்துல பொதுமக்கள் தரப்புல இருந்து இந்த கேள்வியை கேட்கறாங்க. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, பொதுமக்கள், கட்சி சார்பு இல்லாத பொதுமக்களும் அவங்க கேட்கறதுல வந்து ஒரு அக்கறை இருக்கு. ஓகே, அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா, ராத்திரி 11 மணிக்கு இப்படி ஆள் நடமாட இல்லாத இடத்துக்கு ஏன் போறாங்க, கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளா இருக்கலாமே, யாருமே நீ லவ் பண்ணக்கூடாது, நீ எதுக்கு ஆம்பளை கிட்ட பேசுன, உன் கேரக்டர் மோசம்னு யாருமே சொல்லல. ஓகே, கவனிங்க, அதுதான் ஃபண்டமெண்டலி அவங்க என்ன, they are not judging her character or they are not judging her morally. ஏன் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க கேட்கறாங்க. அது நியாயமான கேள்வி தானே. ஒரு பெற்றோர் சைட்ல இருந்து வரும்போது அது ஒரு நியாயமான கேள்வியா தானே எனக்கு படுது. இப்ப என் வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, நான் அதைத்தானே சொல்லுவேன், ஏமா இருட்டு நேரத்துல இந்த மாதிரி ஆள் நடமாட இடத்துல இல்லாத இடத்துக்கு நீ போற அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் எந்நேரமும் போலீஸ். வானதி ஸ்ரீனிவாசன் பேசுறாங்களே, இந்த மனோரமா சம்சார மின்சாரத்துல டைலாக் பேசுவேன், எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும், அத்த போய் நீ கேள்வி கேட்டியாமே கம்னு கடை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுது இல்ல அந்த அம்மா. உங்க வீட்டு பெண்கள்னா அப்படிதான் பேசுவீங்களா நீங்க? 14 அதிகாலை நேரத்துல பரவாயில்லமா, அங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அங்க சிசிடிவி கேமராலாம் வேலை செய்யல, நீ அங்க போய் தனியா பேசிட்டு வாங்க ஃப்ரெண்டு கிட்ட, நீ சொல்லுவியா? இல்ல போகக்கூடிய பெண்கள், பேசக்கூடிய பெண்கள் வந்து போன் பண்ணி போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த மாதிரி நாங்க தனியா பேச போறோம், எங்களுக்கு ஒரு ஆளை பாதுகாப்புக்கு அனுப்புங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட போலீஸ் போர்ஸ்ல முதல்ல ஸ்ட்ரென்த் இருக்கா? காவல்துறை கேள்வி கேளுங்க, எங்கெல்லாம் கேள்வி கேட்கணும். ஆனா சிசிடிவி வேலை செய்யல. நானே கேள்வி கேட்டிருக்கேன், ஏன் சிசிடிவி வேலை செய்ய மாட்டேங்குது? சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சிசிடிவி வேலை செய்யலங்கிறது தெரியுமா? அப்ப அதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2 பேட்ரோல் கார் இருக்கு, 5 பீட் ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னா என்ன கிழிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல? இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, இது நியாயமான கேள்வி. அதை விட்டுட்டு மாரல் லெசன்ஸ் எடுக்கிறதுக்கு யாருக்குமே இங்க தகுதி இல்லை. யாருக்குமே முதல்ல, அதுவும் குறிப்பாக பாஜக, தாவேகா போன்ற கட்சிகளுக்கு இந்த மாதிரி மாரல் லெசன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உங்க கட்சியில இருக்கிறவனே பாக்ஸோ கேஸ்ல கைதாராம், அதை என்னைக்காவது விஜய் கண்டிச்சிருக்காரா? உங்க கட்சியில இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, ஆடியோ வீடியோவோட உங்க கட்சி தலைவரே வெளியிடுறாரு. இதெல்லாம் என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்களுக்காவது என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா? கரூர் சம்பவத்துல ஒரு பெண்ணுடைய காணொலி வைரலா இல்லையா? அசிங்கமா தொட்டாங்க, படாத இடத்துல எல்லாம் தொட்டாங்க, ரத்தம் கட்டி போச்சுங்கிற அளவுக்கு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல ஒரு கண்டனமாவது நீங்க தெரிவிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? அப்ப பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது இட் இஸ் அ குளோபல் சிஸ்டமிக் ஃபெயிலியர். இங்க கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல பெண்களை பொத்தி வச்சு ஒரு பிற்போக்குத்தனமான கலாச்சாரத்தை கையில இன்னும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கூப்பிட்டு வெத்து சத்தியம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு பெண்களை முடக்கி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் ஒரு பக்கம் கல்வி, வேலை வாய்ப்பு அப்படின்னு முன்னேறினாலும் இன்னைக்கும் வந்து பல பெண்களை இது போன்ற சமூக கலாச்சார பண்பாடு, கலாச்சாரம் காலங்காலமா வழி நெடுக வந்தது பாரம்பரியம் அப்படிங்கிற பேர்ல பெண்களை இன்னும் நம்ம கட்டி போட்டுட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நாம பேசுறோம், சட்டம் ஒழுங்கும் பல இடங்கள்ல இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இது போன்ற விஷயங்களை இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணி அரசியல் பண்றதுதான் அரசியல் தலைவர்கள் பண்றாங்களே தவிர இதை ஒரு சொசைட்டியா, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா பேசணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக பெண் தலைவர்கள் நினைக்கணும். இன்னைக்கு அரசியலுக்கு பெண்கள் வரணும்னு சொல்றோம்ல, எல்லா கட்சிகளையும் பெண் தலைவர்கள் இருக்காங்களா, அரசியல் கட்சி தலைவர்கள். இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்தா அவன் குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த சாதிய பின்னணியை சேர்ந்தவனாலும் சரி, எந்த அரசியல் பின்புலம் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, எல்லா பெண் அரசியல்வாதும் ஒரே கோர்ட்ல நில்லுங்களாமா அந்த பெண்களுக்காக. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதை பண்ணீங்கன்னா பயம் இருக்குல்ல ஒருத்தனுக்கு. நம்ம கட்சியிலே நடந்தா கூட நம்ம கட்சி பெண்களே நம்ம சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் இருக்குமா இல்லையா? ஒழுங்கா இருப்பானா இல்லையா? சமூக விரோத சக்திகள் இருக்கத்தான் செய்யும், எல்லா சமூகத்திலையும் இருக்கு. ஒரு அம்மா ட்வீட் போடுது,
ஒரு பெரிய தலித்திய போராளி அப்படின்னு தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அம்மா வந்து ட்வீட் போடுறாங்க. நான் அமெரிக்காவில் இருந்தேன், இன்னும் அமெரிக்காவில் வருஷக்கணக்காக இருந்தாங்கன்னு நினச்சேன். அவங்க 3 வாரம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு இவ்வளோ ட்வீட்டு. நான் போனேன், நான் அங்கெல்லாம் பார்த்தேன், அங்கெல்லாம் இது மாதிரி எதுவுமே நடக்கலை, இங்கே தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்காவில் 6 பெண்களில் ஒரு பெண் தினமும் மானபங்கப்படுத்தப்படுகிறாள். 66 ஆண்களில் ஒரு ஆண் மானபங்கப்படுத்தப்படுகிறார். இது பெண்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க, ஆண்களுக்கும் சேர்த்து தான் நடக்குது. அப்ப இதெல்லாம் எங்க போய் சொல்றது? அப்போ இப்படிப்பட்ட மேலோட்டமான அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு நரேட்டிவை செட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு பெண்கள் பாதுகாப்பு போன்ற இஷ்யூஸை யூஸ் பண்ணாதீங்க. அது எந்த பெண்ணுக்கு, எந்த கட்சியில இருக்கிற பெண்ணுக்கோ, எந்த கட்சியில இருக்கிற ஆண் தவறு செய்தாலும் அது தவறு தான். அதை நம்ம எதிர்த்து கேட்கணும். பொன்முடி தப்பா பேசினாருன்னா அதையும் நான் கேள்வி கேட்டேன், உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க. நீங்க திமுக சொம்பு, திமுகல நடந்தாங்க. நீங்க பொன்முடி பேசுனதுக்கு நான் கண்டிச்சேன். எத்தனை பேர் கண்டிச்சீங்க? மோடி பேசினார்ல, மோடி இப்ப CV சண்முகம் பேசினார்ல, நான் இலவசமா கொடுக்குறீங்க, ஒவ்வொரு ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு பொம்பளை இலவசமா கொடுங்கன்னு CV சண்முகம் பேசினார்ல. அதிமுகல இருக்கிற யோகிய சிகாமணிகள் யாராவது ஒருத்தர் கண்டிச்சாங்களா? அதை நாம கண்டிக்கிறோம்ல. பொன்முடி பேசினாலும் நாம கண்டிப்போம், விசிகால யாராவது பேசினாலும் நான் கண்டிப்பேன். அது தவறு, அப்படி பேசக்கூடாதுன்னு. நீங்க கண்டிக்கிறீங்களா? பண்றீங்களா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? உங்க கட்சியில இருக்கிறவங்க பேசினா கண்டிக்கிறீங்களா? அதை முதல்ல பண்ணுங்க. முதல்ல உங்க வீட்லயே குப்பை டிப்பர் லாரியில அள்ளுற அளவுக்கு குப்பை இருக்கு, அதெல்லாம் முதல்ல கிளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க வீட்டு குப்பையை கிளறலாம். நன்றி மேம். தேங்க்யூ. நேர்முகம் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ தோழர்.